வழக்கம் போல நம்மளை முதல்ல கொத்து விட்டாங்க, அதான் உண்மை. இந்த ஓடிஎஃப்சி இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு லிங்கேஷ் அண்ணாவோட பங்களிப்பு நிச்சயமா சொல்றேன் ரொம்ப 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 அதிகமானது. முதல்ல இந்த வாய்ப்பு தளபதி மேடைக்கு அப்புறம் நான் பேசுற 2வது மேடை இந்த மேடை தான். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த லிங்கேஷ் அண்ணாக்கும் விஷ்ணு பிரதருக்கும் பிகேந்த சீன்ல நிறைய உழைச்ச நம்ம சிவா அண்ணாக்கும் எங்க அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வந்த நம்மளுடைய சிறப்பு விருந்தினருக்கும் முதல்ல வணக்கத்தை சொல்லிடுறேன். என்ன பேசலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம ஆட்சிக்கு ஒரு 40 நாள் ஆயிடுச்சு. நம்ம அத்தனை பேருக்குமே அது தெரியும். என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ஊடகங்கள்ல சில செய்திகள் வருது, ஊடகங்கள்ல சில செய்திகள் வரல. இந்த மேடையை பயன்படுத்தி நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா, நமக்கு பதிலடி கொடுக்கறத தாண்டி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லணும் அப்படிங்கிறதா என்னோட நோக்கம். இப்ப நம்ம முதல்ல ஒரு அமைச்சரவை அமைச்சோம், கரெக்டா? அந்த அமைச்சரவைய சமூக நீதி அடிப்படையில அமைச்சோம், பாலின சமத்துவ அடிப்படையில அமைச்சோம். அதையும் கடந்து 3வதா ஊழல் எதிர்ப்பை மையப்படுத்தி அமைச்சிருக்கோம். எத்தனை பேர் அதை கவனிச்சீங்க? ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம அமைச்சரவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அரசோட டெண்டர்ல 3 துறையில அதிகமா டெண்டர் வரும். ஒண்ணு நகர்ப்புற உள்ளாட்சி, யாருகிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட இருக்கு. ஊரக உள்ளாட்சி யாருகிட்ட இருக்கு? அண்ணன் எண்ணானந்த் அவர்கள்ட்ட இருக்கு. அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை யாருகிட்ட இருக்கு? நம்ம அமைச்சர் ஆதவோஜனா கிட்ட இருக்கு. இந்த 3 பேரும் முதல்ல நடத்துற மீட்டிங் என்ன தெரியுமா? யாரும் எங்களுக்கு கமிஷன் தராதீங்க அப்படிங்கிற மீட்டிங் தான் முதல்ல நடந்துச்சு இந்த ஆட்சியில. அதாவது இந்த துறையை இதுக்கு முன்னாடி யாரு வச்சிருந்தா நான் சொல்றேன், நகர்ப்புற உள்ளாட்சி KN நேரு அவர்கள்ட்ட இருந்துச்சு. அவர் இப்ப எந்த நிலைமையில இருக்காரு? அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை பெரியசாமி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிக முக்கியமா பொதுப்பணித்துறை நம்ம அண்ணன் ஏவா வேலு அவர்கள் இப்ப ரெய்டு போனாங்கல்ல, அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. பெரியசாமி அவர்கள் கண்ட்ரோல்ல ஊரக வளர்ச்சித்துறை இருக்கு. 2 பேரு ஊழல் வழக்குல ஆக்சுவலா அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு. நம்ம முதல்ல மீட்டிங் போட்டதே நோ கமிஷன். அதுல நம்ம பொதுச் செயலாளர் என்ன சொன்னார்னா, யாராவது என் பேரை சொல்லி உங்கள்கிட்ட காசு கேட்டாங்கன்னா 100க்கு போன் பண்ணுங்க, அவங்க புடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ ஊழல் எதிர்ப்பை மையப்படுத்தி எவ்வளவோ மேடைகள்ல திமுக பேசுறாங்க, மாற்று கட்சிக்காரங்க நிறைய பேர் பேசுறாங்க. நம்ம பேசுற ஊழல் ஒழிப்பை யாராவது பேசுறாங்களா? யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா தன்னிறைவு பொருளாதாரம் அடைஞ்சவரால மட்டும்தான் நெஞ்ச நிமித்தி ஊழல் ஒழிப்பேன்னு பேச முடியும், வேற யாராலையும் பேச முடியாது. அரசியல் அப்படிங்கிறது ஒரு மனநிலை சம்பந்தப்பட்டது. அந்த முகத்துல இருக்கிறவர் அந்த மனநிலைக்கு என்னைக்கோ வந்துட்டார். ஆக்சுவலா அவரை நடிகர்னு சொல்லுவாங்க, அவர் ஆக்சுவலா 30 வருஷமா தலைவர். அவர் 30 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் எங்க வரணுமோ அங்க கரெக்டா வந்துட்டார் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இது நான் சொல்ல வந்த முதல் விஷயம். ஊழல் எதிர்ப்பை மையப்படுத்தி நம்ம அமைச்சரவை அமைச்சிருக்கோம். இது நம்பர் 1. இப்ப நம்பர் 2 நம்ம பார்த்தோம்னா சிங்க பெண்கள் சிறப்பு படை அப்படிங்கிற ஒண்ணு நம்ம அமைச்சிருக்கோம். இப்ப ஆப்போசிட்ல உங்க அத்தனை பேர்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அம்மா பெட்ரோல் சொல்றாங்க, எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பார்த்தது இல்ல. சரி. அதுக்கப்புறம் பிங்க் பெட்ரோல் சொன்னாங்க, எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? சிங்க பெண்கள் சிறப்பு படை எல்லா மாவட்டத்தில இருந்து வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்க ஊர்ல ஒரு இடத்துலயாவது பார்த்திருப்பீங்க. ஏன் பார்த்திருக்கீங்க? ஸ்டிக்கர் ஒட்டினா பார்க்க முடியாது, உண்மைக்குமே கிரியேட் பண்ணாதான் பார்க்க முடியுங்கிறதா யதார்த்தமான உண்மை. புதுசா போலீஸ் போர்ஸை பயன்படுத்துறாரு. 2500 போலீஸ் நம்ம புதுசா எடுக்க போறோம். 350 கோடி நம்ம இதுக்குன்னு தனியா ஒதுக்க போறோம். 70 பதவி இப்ப ரோந்து போறாங்க. சட்டசபையில பெண்களுக்கு எதிரான 69 குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த படை இல்லைன்னா இன்னைக்கு 69 குற்றம் இங்க நடந்திருக்கும். அந்த குற்றத்தை நம்ம பிரௌடா சொல்லுவோம். தாவேகா தொண்டர்கள் நாங்க ஸ்டிக்கர் ஓட்டல, புதுசா ஒரு போர்ஸை கிரியேட் பண்ணிருக்கோம், பிரௌடா சொல்லுங்க. ஏன்னா ஒரு தலைவர் ஆட்சிக்கு ஒரு 5 வருஷத்துல முத்திரை பதிக்கக்கூடிய திட்டத்தை கிரியேட் பண்ணுவார், எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஐயா காமராஜர் மதிய உணவு திட்டம், இப்ப நம்ம அம்மா இருக்காங்கல்ல, நம்ம அம்மா உணவகம், இந்த மாதிரி முத்திரை பதிக்கக்கூடிய திட்டங்கள் யாராலையும் அந்த திட்டத்தை குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு திட்டம் தான் சிங்க பெண்கள் சிறப்பு படை. யாராலையும் அதை குறை சொல்ல முடியாது. ஆனா குறை சொல்றவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த ஊடகத்தை நீங்க முடக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் ஒரே நேரத்துல வாட்ஸ்அப் குரூப் வச்சு மெசேஜ் போட்டு நம்ம என்னைக்கு தொடங்குறோமோ அன்னைக்கு அந்த திட்டத்தை முறியடிக்க சதி செஞ்சாங்க.
ஆனா மக்கள் ரோட்ல பார்த்துட்டு இருக்காங்க. பெண் குழந்தைகள்கிட்ட சிங்க பெண்கள் சிறப்பு படை பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. இத மக்கள் கண்ல இருந்து உங்களால மறைக்க முடியாதுங்கிறதா யதார்த்தமான உண்மை. இப்ப மூணாவது ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியை எப்படி தொடங்கி வைக்கிறான்னு பாருங்களேன். ஆக்சுவலா இப்ப பேருந்து சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி வந்துச்சுல, அண்ணன் ஓட்ட போறான்னு தான் நினைச்சேன். சத்தியமா நான் அப்படித்தான் நினைச்சேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த 2 நிகழ்ச்சியிலையும் அவரு அந்த வாகனத்தை ஓட்டுறார். ஏன் தெரியுமா? இன்வால்வ்மெண்ட் ஆஃப் இந்த விஷயங்கள் நான் செய்யறது சும்மா பச்சை கொடி காட்டிட்டு போறதுக்கு நான் வரல, நான் மக்கள் சேவை செய்யறத இன்வால்வ்மெண்டா செய்யறேன் அப்படிங்கறத நிரூபிக்கும் விதமா தான் அவர் இன்வால்வ்மெண்டா வேலை செய்யறாரு. அவரை பார்த்து அமைச்சர் ராஜ்மோகன் இன்னைக்கு சொல்றேன் ஒரு 250 கோடி சம்பாதிச்சிருக்கலாம். சத்தியமா சொல்றேன் 250 கோடி சம்பாதிச்சிருக்கலாம். என்ஓசி யாருக்குமே எங்கேயுமே காசு கொடுக்காம அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? குழந்தைகளுக்கான கட்டணங்களை குறைங்க, நீங்க வாங்குற கட்டணத்தை வெளியே வைங்க, எந்த குழந்தைக்கு என்ன கட்டணம் வாங்குறீங்கிறத வெளியே வைங்க, இதை செஞ்சு கொடுங்க. 1000 ஸ்கூலுக்கு பல ஆண்டுகளா கிடப்புல கடந்த அந்த என்ஓசிய அந்த சைனை 1 ரூபா காசு வாங்காம அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஏன்னா முதலமைச்சர் இன்வால்வ்மெண்டா பணி செய்யறாங்க. அதை பார்த்தா அண்ணன் ராஜ்மோகன் இன்வால்வ்மெண்டா பணி செய்யறாங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வாத்தி ரைடு விட்டுக்கிட்டு இருக்காரு. எப்ப எந்த கோவில்ல இருப்பாரு நமக்கே தெரியாது. பின்னாடி திரும்பி நம்ம அண்ணன் நிப்பாரு, எங்க நானும் தரிசனத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நிப்பாரு. ஏன் இதை செய்யறாரு? ஆக்சுவலா சேகர் பாபுவை சட்டசபையில அப்படி ஒரு லுக்கு விட்டுருப்பாரு பாருங்க. நேர்மை இருக்கிறவனால மட்டும்தான் அந்த லுக்கை விட முடியும், மற்ற யாராலையும் அந்த லுக்கை விட முடியாது. நேர்மையான ஒரு தலைவர் பின்னாடி நிக்கிறதுனால தான் அண்ணன் ரமேஷ் அவர்கள் எங்களை போல பல பேருக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் தாவேக்கால அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதுக்கப்புறம் நம்ம அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் இந்த துறையை நான் இப்படித்தான் பார்க்கிறேன், இப்படித்தான் அணுகிறேன், இப்படி பண்ணலாமா, இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. போன ஆட்சியில 500 கடை சாத்தினாங்க, நீங்க 717 கடை சாத்தினீங்க, என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் என்னமா சொன்னாங்க? ரொம்ப சிம்பிளா சொன்னாரு. போன ஆட்சியில 2023 சாத்துறாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த 3 நாள்ல சாத்துறோம். மொத பாயிண்ட். 2வது பாயிண்ட், அந்த 500 கடை இருக்குல்ல, அந்த 500 கடையும் நீங்க அந்த லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா வாடகை பிரச்சனை இருக்கிற கதை, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிற கடை, கட்டட முதலாளிக்கும் டாஸ்மார்க் நிறுவனத்துக்கும் பிரச்சனை இருக்கிற கடை, சேல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற கடை, அதோட கோவில் பக்கத்திலையும் பள்ளி பக்கத்திலையும் கல்லூரி பக்கத்திலையும் 50 மீட்டர் 100 மீட்டர்ல இருக்கிற கடையை சாத்துவோம் சொன்னாங்க. நான் தெரியாம கேட்கிறேன், கோவில் பக்கத்துல 50 மீட்டர் 100 மீட்டர்ல எவையா கடையை திறந்தா? முதல்ல எவன் கடையை திறந்தா? இன்னைக்கு தாவே காட்சியில 717 கடையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோவில் பக்கத்துல, மசூதி பக்கத்துல, சர்ச் பக்கத்துல, பள்ளி பக்கத்துல, கல்லூரி பக்கத்துல, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல 500 செரோமீட்டர்ல கடைகளை சாத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து நீங்க கடந்து போனீங்கன்னா மிக முக்கியமா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் 7 மணிக்கு அவரை நேரு உள் அரங்கத்துக்கு போனீங்கன்னா அவரோட வேலையை பார்க்கலாம். எந்த அமைச்சர் 7 மணிக்கு பணி செஞ்சு பார்த்திருக்கீங்க? இந்த அமைச்சர்கள் இத்தனை பேரோட பேரை சொல்றேன்ல, இவங்க அத்தனை பேரும் போன ஆட்சியில என்ன தெரியுமா டாஸ்க்? எவ்வளவு குடும்பத்துக்கு கொடுப்ப? நீ குடும்பத்துக்கு 20% கொடுத்தா நீ நல்ல அமைச்சர், நீ குடும்பத்துக்கு 30 கொடுத்தினா நீ நல்ல அமைச்சர். அவன் தான்பா மாநில பொறுப்பு, அவன் தான்பா மாவட்ட பொறுப்பு, அவன் உன்னோட மாசு, நீ அவன்கிட்ட வேஸ்ட், இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க போட்டி போட்டு நம்ம அமைச்சர் பெருமக்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்காண்டி. காரணம் முதலமைச்சரோட இன்வால்வ்மெண்ட். அவரோட இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுனால மொத்த பேரும் இவ்வளவு தூரம் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து கடைசியா ஒரு விஷயத்தை நான் முக்கியமா ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம சேனல்ல நிறைய பார்த்திருப்பீங்க, நிறைய யூகம் சார்ந்த வீடியோக்கள் பேசியிருப்போம். நிறைய பேர் என்கிட்ட பர்சனலா என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக எல்லாம் தோக்கடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டா, திமுக கூட்டணி பலமா இருக்கு அப்படின்னாங்க. என் தலைவர் செஞ்சிருவாருங்க, உடைச்சிருவாருங்க சொன்னேன். இன்னைக்கு திமுக கூட்டணி, திமுக மட்டும் அங்க இருக்கு, கூட்டணி நம்ம கூட இருக்கு. மொத விஷயம். 2வது ஒரு விஷயம், சென்னைங்க, சென்னை திமுகவோட கோட்டைங்க அப்படின்னாங்க. 2 தொகுதி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. மற்றபடி அந்த கோட்டை இன்னைக்கு நம்ம கோட்டை. சென்னை, திருச்சி நம்ம கோட்டை. திமுகவோட கோட்டைன்னு சொன்னதை நம்ம பெரிய ஓட்டையா போட்டிருக்கோம். இந்த தேர்தல்ல ஏத்துக்க முடியல, சகிக்க முடியல, கல்யாண வீட்டுல போய் ஒப்பாரி வைக்கிறாங்கிறதா யதார்த்தமான உண்மை. மணமேடையில 2 பேர் இருந்தாங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு பேசிக்கான அரசியல் பேசலாம். அங்க போயிட்டு இல்லைங்க நான் தான் தமிழ்நாட்டை ஆள்றேன், நான் தான் செய்யறேன், நான் தான் பண்றேன்னா
கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களோட அந்த பாசிட்டிவான மூட் இருக்குல்ல, அது ஒப்பாரி மூடுக்கு இவங்களே நகர்த்தி கொண்டு போயிடுறாங்கிறதா யதார்த்தமான உண்மை. இதுக்கடுத்து ஃபைனலா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தலைவரோட பிறந்த நாளை இப்ப நம்ம கொண்டாடணும். நம்ம இதுக்கு முன்னாடியே பிறந்த நாளை கொண்டாடி இருப்போம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிச்சு பாத்தீங்களா, நான் தலைவரோட பிறந்த நாளை வளர்ச்சி குறியீட்டு நாள் அப்படிங்கறது நான் எனக்கு பேர் வச்சுப்பேன். ஏன்னா அவர் இளைய தளபதியா இருக்கும்போது நம்ம அத்தனை பேரும் அவரோட பிறந்த நாளை ரசிகர்களா கொண்டாடணும். கரெக்டா? அதுக்கப்புறம் அவரு தளபதியா மாறும்போது விஜய் மக்கள் இயக்க தொண்டர்களாகவும் நிர்வாகிகளாகவும் பிறந்த நாள் கொண்டாடணும், மக்கள் நலப்பணி மூலமா. நம்மளை அடுத்த லெவலுக்கு தள்ளிட்டாரு. ரெண்டாவது பாயிண்டா. மூணாவது, அவரு ஒரு கட்சியோட தலைவரா ஆகும்போது நம்ம அத்தனை பேரும் தொண்டர்களா நிர்வாகிகளா பிறந்த நாள் கொண்டாடணும். இன்னைக்கு நம்ம தலைவரோட பிறந்த நாள அமைச்சர் பெருமக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் நம்மளுடைய அண்ணன்மார்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் வளர்ந்தா நம்ம வளருவோம். இன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் சினிமா பேசுறதுக்கு இந்த இடத்துக்கு ஒண்ணு கூடல, நம்ம அத்தனை பேரும் அரசியல் பேசுறதுக்கு ஒண்ணு கூண்டிருக்கோம். உங்களுக்கே தெரியாம உங்களை அவர் மாத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதா நான் எனக்கு சொல்லிக்கிறது. சோ ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த 40 நாட்கள் ஆட்சியில பல முத்திரை பதிக்கக்கூடிய பல விஷயங்களை தொடர்ச்சியா பேசுவோம். முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத பொதுமக்கள் அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அதை பொதுமக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்தாவே பொதுமக்கள் நம்மளை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்க. இந்த இடைத்தேர்தல் 6 தொகுதி, அதுக்கப்புறம் உள்ளாட்சி, இதுக்கெல்லாம் பெரிய கனவோட நம்ம கட்சி திறமையானவங்களை உள்ள இழுத்து மிகப்பெரிய யூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்கு. உறுதியா சொல்றேன், சுவைப்படிப்போம் இந்த எலெக்ஷன்ல. டோன்ட் வரி, கண்டிப்பா நம்ம தலைவர் அதையும் சாதிச்சு காட்டுவார் அப்படிங்கிறத உணர்வு பூர்வமா சத்தியமா இந்த மேடையில பதிவு செஞ்சுட்டு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கினேன். மறுபடியும் சொல்றேன், லிங்கேசனாக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு QR கோட காமிச்சு ஆர்வம் இருக்கிறவங்க வாங்கன்னு கூப்பிட்டோம். அத்தனை பேரும் உங்க வேலையை விட்டு வந்து இங்க உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா. அதுதான் இந்த ஃபேமிலி நம்ம குடும்பமா இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம், இல்லனா இது சாத்தியம் கிடையாது. வழக்கம் போல என்னோட பேச்சை முடிக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்லி முடிப்பேன். அறியாமை தான் நம்மளோட எதிரி. அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ சோ மச்.